கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு வணக்கம். OST குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டார் வேர்ல்ட் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் உருவான கலைந்த கனவுகள் திரைப்படத்தின் இயக்குனர் கபிலன் நான் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் இன்றைய 30/7/2013 பத்திரிகையில் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக ஒரு தவறான ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. நான் இப்போ நாளைக்கு இந்த படத்திற்கான படம் தொடக்கத்திற்கான ஒரு வேலையாக நாமக்கல் நாளை மாலை கிளம்புறேன். படம் 10/8/2013 10ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த படத்தினுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியும் இந்த கம்பெனியினுடைய பேரை எடுக்கிற வகையில் இந்த மாதிரி தவறான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இது சில சேனல்களையும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இதுக்கு உண்டான உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இதுதான் இன்றைய நாளிதழில் வந்த செய்தி. இப்படி இது மாதிரி தவறான செய்திகளை வெளியிட்டால் செய்தித்தாள்களுடைய ஊடகத்தினுடைய நம்பகத்தன்மை எவ்வாறு இருக்கும்? இதனால் என்னுடைய மனநிலை குடும்பத்தார் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டார பகுதிகளிலேருந்து எனக்கு தொலைபேசி மூலமாக இது இந்த தகவலை பார்த்துட்டு எனக்கு என்னுடைய வேலைகளுக்கு இடையூறாக இருக்கிற வகையில் கால்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்னால் என்னுடைய வேலையை சரிவர செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ ஏன்னா நான் 10ஆம் தேதி இந்த படப்பிடிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நான் தொடங்கிய நிலையில் இது மாதிரி ஒரு தவறான செய்தினால் என்னுடைய நடிகர்கள்லேருந்து மற்ற டெக்னீஷியன்லேருந்து எல்லாருடைய நிலைகளையும் அங்கேருந்து கால்கள் வந்துட்டதுனால என்னால் இது முழுமையாக செயல்பட முடியாத ஒரு நிலையை உருவாக்கிட்டார்கள். அதாவது செய்திகளை முந்தி தரேன்ட்டு நல்ல செய்திகள், நாட்டுக்கு தேவையான செய்திகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறத விட்டுட்டு இது மாதிரியான செய்திகளை ஒளிபரப்பி ஊடகங்களுடைய நம்பகத்தன்மையை இவங்க கேள்விக்குறியாக்குறார்கள். இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.